நம்மளோட குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்மளோட குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு ஒரு புது சேனல்ன்ட்டு. இந்த சேனலில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வரப்போகுது. குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கார்டனிங்கை பற்றியோ இல்லை கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புதினா வந்துட்டு நம்ம வீட்லேயே வளர்க்கலாங்க. அது எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் புது பிகினர்ஸ் இப்போ தான் கார்டனிங்க்கு வந்து புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புதினா, அடுத்தது வந்துட்டு கீரை வகைகள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் இப்போது நம்ம புதினாவை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு வரீங்க இல்லைங்களா, அந்த புதினா வந்து நல்ல தடிமையான ஸ்டெம்மாக இருந்தால் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் இருக்க லீவ்ஸ் எல்லாம் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு மேலே இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் ஒரு 2 லீஃபை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தடிமையான ஸ்டெம்களை நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஒரு கட்டில் இத்தனை புதினாக்கு வந்து நல்ல தடிமையான ஸ்டெம்ஸாக இருந்துச்சு. அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். மேலே இருக்க 2 இலைகளை தவிர மற்ற இலைகளெல்லாம் நீங்கள் பறிச்சிடலாம். அந்த 2 இலைகளை வச்சு தான் இந்த புதினாவை நம்ம வளர்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் அந்த தடி ஸ்டெம்முங்க கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் நம்ம போட்டு வச்சிடலாம். போட்டு நீங்கள் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. ஒரு 3 நாளில் வந்துட்டு வேர் பிடிச்சிரும். 3 நாளைக்கு அப்புறம் நம்ம மண்ணில் வந்துட்டு நடவு செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். புதினாக்கான பாட்டிங் மிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பங்கு கொக்கோ பீட்டு, 1 பங்கு ரெட் சாயில் செம்மண், அடுத்தது 1 பங்கு மண்புழு உரம், 1 பங்கு தொழு உரம், பாதி அளவு வந்துட்டு ஆட்டுத்தொழு உரம் போடணும். அடுத்தது 1% வந்துட்டு மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர், அதாவது 1 ஸ்பூன். வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப கம்பல்சரி. க்ரோ பேக்குன்னு பார்த்தீங்கன்னா 18x6 இல்லைன்னா 15x6 க்ரோ பேக்கில் நடலாம். கீரை க்ரோ பேக்கில் வந்துட்டு புதினா வந்து நட ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ வந்துட்டு நம்ம 3 நாள் ஆயிடுச்சு. புதினாவோட காம்புகளில் நல்ல ஒரு வேர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம நடவு செய்ய போகிறோம். நடவு செய்கிறது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்கக்கூடாது, ஸ்லாண்டிங் பொசிஷனில் நிற்க வைக்கணும். மண்ணில் வந்துட்டு 2 கணுக்களும் படுற மாதிரி வச்சோம்னா சூப்பராக சீக்கிரமாக வந்துடும் புதினா. இப்போ வந்துட்டு 3 நாள் நம்ம தண்ணியில் வச்சோம் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் நல்ல வேர் விட்டுருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம நட போகிறோம். இந்த மாதிரி நடவு செய்யணும். அதாவது நீங்கள் ஸ்டெம்மை வந்து குத்தி விட்டுட்டு ஸ்லாண்டிங்காக வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு கணுக்கள்லேருந்து இன்னொரு கணுக்களுக்கு இலை வளர ஆரம்பிக்கும். புதினா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நட்டிங்கன்னா இலை வந்துட்டு சீக்கிரம் வளராது. அதே மாதிரி தண்டு பகுதிகள்லாம் பட்டுன்னு காயறதுக்கும் வாய்ப்புண்டு. ஸோ வந்து ஸ்லாண்டிங்காக நம்ம வந்துட்டு ஒரு சைடாக நம்ம வந்துட்டு அதை பதியம் பண்ணோன்னா அந்த ஒரு கணுக்கள் இல்லைனாலும் இன்னொரு கணுக்களில் வந்துட்டு இலை வந்து துளிர்க்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ ஒரு கட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு 15-20 தண்டு பகுதிகள் வச்சுருக்கீங்கன்னா எல்லாத்தையுமே பக்கத்தில் நட்டு வைங்க. அப்போ தான் வந்துட்டு இன்னும் சீக்கிரமாக துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். தூரமாக வைக்க வேண்டாம் புதினாவை. எப்போவுமே புதினா மட்டும் கிட்ட வைக்கணும். எல்லா ஸ்டெம்ஸையும் நட்டுட்ட பிறகு தண்ணி வந்துட்டு தாராளமாக ஊற்றி விடுங்க. அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஊற்றக்கூடாது. பூவாளி இருந்துச்சுன்னா அந்த பூவாளியில் மெதுவாக ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா கையில் வந்துட்டு லைட்டாக தெளித்து விடுங்க. ஈரப்பதம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் புதினாக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி கிட்ட நடந்து வச்சிடணும். இந்த மாதிரி வச்சாலே சூப்பராக முளைச்சி வந்துடும். கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 மணி நேரம் வந்துட்டு கண்டிப்பாக வெயில் வேணுங்க புதினாக்கு. ஈரப்பதம் இருந்தாலும் வெயில் ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் புதினா நல்லா செழித்து வளரும். இப்போ ஃபுல்லாக நட்டு வச்சாச்சு. தண்ணி வந்துட்டு நம்ம ஊற்ற போகிறோம். தண்ணி வந்துட்டு ஒன்று பூவாளியில் ஊற்றுங்க, இல்லைன்னா கையிலேயே கூட தெளித்து விடுங்க. ஃபோர்ஸாக நம்ம ஊற்றக்கூடாது, செடி வளர்கிற வரைக்கும். இது நான் ஏற்கனவே நட்டு வச்சிருந்த புதினா செடி எப்படி செழித்து வளர்ந்துருக்கு பாருங்கள். 25 டேஸ் தான் உங்களுக்கு ஒரு புதினா வளர்கிறதுக்கு. அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அந்த தொட்டி ஃபுல்லாகவே உங்களுக்கு வளர்ந்துடும். இதுக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் கொடுக்கலாம். அடுத்தது வந்து மண்புழு உரம், தொழு உரம் கொடுக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சாம்பல் கொடுக்கலாம். அப்புறம் அடுத்த 15 நாளைக்கு மண்புழு உரம் கொடுக்கலாம். புதினாக்குன்னு வந்துட்டு பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காது. ஸோ 15 நாளைக்கு ஒரு முறை உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மண்புழு உரம், தொழு உரம், அப்படி இல்லைன்னா சாம்பல். இது 3த்தில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு இலை வருது அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய இன்னும் பக்க கிளைகள் நிறைய வளர ஆரம்பிக்கும். புதினால கட் பண்ண நிறைய வளர ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அண்ட் அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சு வீடியோன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.